Hi, hello, welcome to Vikas Highlighted program. This is Jarvis going to present May 1st, 2020 editorial page. ஸோ மே ஃபஸ்ட்டு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ரிலீஜியன் அண்ட் ஃப்ரீடம், மதமும் சுதந்திரமும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். இந்தியா மஸ்ட் ப்ரொடெக்ட் இட்ஸ் ஃப்ரீடம்ஸ் அண்டு கம் டவுன் ஹெவிலி ஆன் ரிலீஜியஸ் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா, இந்தியா வந்து அதனுடைய சுதந்திரத்தை பாதுகாத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ ரிலீஜியஸ் வைலன்ஸ், ஸோ மத ரீதியான வன்முறைகளை வந்து அது குறைக்கணும், நிறைய குறைக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த டைட்டிலில் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இஸ் ஆஃப் பேரமவுண்ட் இம்பார்ட்டன்ஸ், நாட் பிகாஸ் இட் இஸ் அபவுட் ரிலீஜியன் பட் பிகாஸ் இட் இஸ் அபவுட் ஃப்ரீடம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா, ஸோ ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அதாவது மத சுதந்திரமானது இஸ் ஆஃப் பேரமவுண்ட்னா தலையாய முக்கியத்துவம் வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலையாய முக்கியத்துவம் வாய்ந்தது, பேரமவுண்ட் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. எதுனா ரிலீஜியஸ் ஃப்ரீடம் பற்றி சொல்லியிருக்காங்க. நாட் பிகாஸ் இட் இஸ் அபவுட் ரிலீஜியன், இது வெறும் மதத்தை பற்றியது மட்டும் அல்ல, பட் பிகாஸ் இஸ் அபவுட் ஃப்ரீடம், இது சுதந்திரத்தை பற்றியதும் கூட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்ப்போம். த கேரக்டரைசேஷன் பை த யூஎஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆஃப் இந்தியா as a country of particular concern in its annual report, it is not entirely surprising considering its dim and known views about sectarian violence and aggravating governmental measures over the last year. ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த கேரக்டரைசேஷன் பை த யூஎஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம். ஸோ USCIRFன்றது ஒரு யூஎஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஆனுவல் ரிப்போர்ட் எப்பயுமே சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ மற்ற கண்ட்ரிகளில் வந்து எப்படி வந்து இந்த ரிலீஜியஸ் மேட்டர்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அதெல்லாம் பொறுத்து அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவை த கேரக்டரைசேஷன் பை, ஸோ இந்தியாவை வந்து உருவகப்படுத்தியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, கண்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன், ஸோ இது வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுது இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் இட்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட் இஸ் நாட் என்டையர்லி சர்ப்ரைசிங், ஸோ இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக ஒன்றும் இல்லை. Considering its dim and known views about sectarian violence and aggravating government measures over the last year. ஸோ எதை பொறுத்து வந்து இதை சொல்லியிருக்காங்கன்னா, செக்டேரியன் வைலன்ஸ், அதாவதுன்னா ஒரு சிறு சிறு குழுவாக போய் ஒருத்தவங்களை தாக்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மத தாக்குதல் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. அப்புறம் கவர்மெண்ட்டோடைய அக்ரவேட்டிங் கவர்மெண்டல் மெஷர்ஸ், ஸோ கடந்த ஒரு வருடமாக மோசமான கவர்மெண்ட்டோடைய நடவடிக்கைகளையும் வந்து பொறுத்து இந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போயிடலாம். இந்தியன் கவர்மெண்ட் நாட் ஒன்லி ரிப்யூடியேட்டட் த ரிப்போர்ட் பட் ஆல்சோ ரிடிகோல்டு த USCIRF. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து நாட் ஒன்லி ரிப்யூடியேட்டட்னா மறுக்கிறது, த ரிப்போர்ட் பட் ஆல்சோ ரிடிகோல்டுனா எள்ளி நகையாடுறது அப்படின்னா கேலி செய்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து இதை முழுக்க வந்து மறுத்துருக்காங்க இந்த ரிப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கேலியாக இருக்குது, இது வந்து இந்தியாவில் இப்படிலாம் நடக்கிறது இல்லை அப்படின்னு வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். த அட்டானமஸ் பை பார்ட்டிஷன் கமிஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் எனி US எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் இஸ் லிமிட்டட் அண்ட் அக்கேஷனல் பட் இட்ஸ் presumption of global authority appears amusingly expansive. ஸோ த அட்டானமஸ் பைபார்ட்டிஷன் கமிஷன், ஸோ அந்த கமிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கமிஷன் வந்து ஒரு தன்னாட்சி பெற்றது, அட்டானமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய அதிகாரம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து யூஎஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ யூஎஸ் அரசாங்கத்துக்கு இந்த கமிஷன் வந்து ஒரு பெரிய வந்து பாதிப்பை எதுவும் ஏற்படுத்துறது இல்லை. இப்போ அவங்க கண்ட்ரியில் ஏதாச்சும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குதுன்னா இது பெருசாக அந்த கண்ட்ரியில் இந்த கமிஷன் எந்த பாதிப்பும் ஏற்படுத்துறது இல்லை. பட் இந்த கமிஷனுடைய மற்ற கண்ட்ரிகள் மீதான ஒரு ப்ரிசம்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து கண்டிப்பாக கவனிக்கத்தக்கது, அமேசிங்லி எக்ஸ்பான்சிவ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். வெதர் ஆர் நாட் த US கவர்மெண்ட் ஆக்ட்ஸ் ஆன் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் டு இம்போஸ் targeted sanctions on Indian government agencies and officials depends on American strategic interest. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்து யுஎஸ் அரசாங்கமானது இந்தியன் கவர்மெண்ட் மேலே இம்போஸ் டார்கெட்டட் சாங்ஷன்னா
ஒரு பொருளாதார தடை விதிக்கிறது. ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து அமெரிக்கா வந்து இந்தியா மேலே பொருளாதார தடை விதிக்குமான்றது வந்து யுஎஸ் அரசாங்கத்தோடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன் போகலாம். த யுஎஸ் ஹேஸ் யூஸ்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், democracy, tolerance and transparency as tool in its strategic pursuits, but there is no proof of any uniform or predictable pattern of enforcement of such moral attributes. இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் என்னென்னா, ஸோ யுஎஸோட நோக்கம் வந்து எப்போவுமே வந்து சில விஷயங்களை பொறுத்து தான் அமையுது. அதாவது என்னென்னா, ஃப்ரீடம் சுதந்திரம், டெமோக்ரஸி ஸோ மக்களாட்சி, டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை அண்டு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை. ஸோ இதை 4 தான் வந்து யுஎஸோடைய முக்கியமான நோக்கங்களாக, பர்சியூட்ஸ்னால் நோக்கங்கள் அப்படி முக்கியமான நோக்கங்களாக கருதப்படுது. இருந்தாலும் நோ ப்ரூஃப் ஆஃப் எனி யூனிஃபார்ம் ஆர் ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சச் மாரல் அட்ரிபியூட்ஸ். ஸோ இருந்தாலுமே இதை பேஸ் பண்ணி எந்த கண்ட்ரியும் மேலே வந்து ஒரே ஈக்குவலான ஒரு பேட்டர்னில், அதாவது என்னென்னா, இப்போ ஈரான் மேலே பொருளாதார தடை வச்சுருக்காங்கன்னா ஈரான் மாதிரியே இருக்கிற இன்னொரு கண்ட்ரி மேலே யுஎஸ் வந்து பொருளாதார தடை விதித்தது கிடையாது. ஒரே மாதிரி பேட்டர்ன் வந்து யுஎஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இது வந்து நம்மளை பெருசாக பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. த ப்ராசஸ் கேன் பி செலக்டிவ் அண்ட் ஆஃபன் ஆர்பிட்ரி இன் ஸ்பாட்லைட்டிங் கண்ட்ரிஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த ப்ராசஸ், இந்த எக்கனாமிக் பேன் பண்ணுற ப்ராசஸ் வந்து யுஎஸ் வந்து முழுக்க தன்னிச்சையாக வந்து தேர்வு செய்யுது. ஸோ அதுக்கு எந்த கண்ட்ரி பிடிக்கலையோ ஸோ அந்த கண்ட்ரி மேலே தான் வந்து இந்த பேன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இந்த ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிற கண்ட்ரியில் தான் இது பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஸோ எந்த இதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்பிட்ரின்னா தன்னிச்சையாக அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது, மிரரிங் திஸ் பேட்டர்ன் இந்தியா செலக்டிவ்லி அப்ரோச்சஸ் குளோபல் ஒப்பீனியன்ஸ் ஆன் இட் செல்ஃப், எம்பாரசிங் அண்ட் செலப்ரேட்டிங் laudatory ones and rejecting the inconvenient ones. So mirroring this pattern India selectively approach. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் என்னென்னா, ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து அது வந்து கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்பாரசிங் அண்ட் செலப்ரேட்டிங் லாடேட்ரினா என்ன அர்த்தம்னா பாராட்டத்தக்க அப்படின்னு, அதாவது பாராட்டத்தக்க வகையில் வர ரிப்போர்ட்டை வந்து இந்தியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்குதான். அதே போல் ரிஜெக்டிங் இன்கன்வீனியன்ட் ஒன்ஸ். ஸோ அதுக்கு எது இன்கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். த frantic and relatively successful efforts to rise its ease of doing business ranking by the World Bank is a case in the point. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஃப்ரான்டிக்னா வெறித்தனமா அப்படின்னு அர்த்தம். ரிலேட்டிவ்லி சக்ஸஸ்ஃபுல், ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக அமைஞ்சுது. எதுனா வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஒரு கண்ட்ரியிலேருந்து இங்கே வந்து பிஸ்னஸ் செய்ய ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது. ஸோ அந்த ரேங்கிங்கில் வந்து இந்தியா வந்து ஒரு வெறித்தனமான முன்னேற்றத்தை கண்டிருக்குன்னு வந்து வேர்ல்டு பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி பாராட்டத்தக்க வகையில் வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்தியா ஏற்றுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெனி ஆஃப் தீஸ் ரிப்போர்ட்ஸ் ஹாவ் எ சர்க்குலேட்டரி லைஃப். அது என்னென்னா, ஸோ எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து ஒரு சர்க்குலேட்டரி லைஃப் இருக்குது. சர்க்குலேட்டரி லைஃப்னா ஸோ இயர்லி ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த வருஷம் ஏறலாம் அடுத்த வருஷம் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. The USCIRF reports scores UN special reporters to buttress its point on the discriminatory outcomes of the National Register of Citizen in Assam. ஸோ அதாவது என்னென்னா, யுஎன் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரிப்போர்ட், ஓகேவா. ஸோ இது யுஎனுடைய ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வந்து ஸோ லாஸ்ட் இயர் இந்த ரிப்போர்ட் வந்து 2019 வந்துருந்தது. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து என்னென்னா, இந்த நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் இன் அசாம் இது வந்து குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து யுஎன் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, USCIRF வந்து கோட் பண்ணுறாங்க, இதை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லைன் போகலாம். ஓவரால் சச் ரிப்போர்ட்ஸ் கான்ட்ரிபியூட் டு த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் இமேஜ் ஆஃப் எ கண்ட்ரி அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் இஸ் cognizant of this pattern.
அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவராலாக இந்த வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகிற ரிப்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியோடைய இமேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இது தெரியும், இந்த பேட்டர்ன் வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இன் மார்ச் த இந்தியன் கவர்மெண்ட் டோல்ட் நிதி ஆயோக் டு ட்ராக் 32 குளோபல் இண்டிசஸ் அண்ட் என்கேஜ் வித் த பாடிஸ் தட் மெஷர் தெம் டு அட்வான்ஸ் ரீஃபார்ம் அண்ட் க்ரோத். ஸோ மார்ச்சில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிதி ஆயோக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 32 குளோபல் இண்டிசஸ், ஸோ ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், ஸோ நிறைய இண்டெக்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் வெளியிடுற இந்த பாடிஸ் கூட எங்கேஜ் பண்ணி, ஸோ அவங்க எப்படி இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த ரிப்போர்ட்டு நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்டில் நம்ம டாப் வரணும்னா, ஸோ நம்ம வந்து என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து மேட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போயிடலாம். இந்தியா அட்வர்டைசஸ் இட் செல்ஃப் அஸ் எ மல்டி ரிலீஜியஸ் டெமோக்ரஸி ஆஸ் அன் அட்ஹரண்ட் டு குளோபல் நார்ம்ஸ் ஆஃப் ரூல் ஆஃப் லா. இந்தியா வந்து தன்னை ஒரு மல்டி ரிலீஜியன்ஸ், பன்முக மதங்கள் கொண்ட ஒரு ஜனநாயக நாடுன்னு தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளுது. ஸோ இது வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் உலகம் வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுதோ அதே தான் வந்து நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு வந்து விளம்பரப்படுத்திக்குது. இட் ஆல்சோ ஆஸ்பயர்ஸ் டு பி ஆன் த டேபிள் ஆஃப் குளோபல் ரூல் மேக்கிங். ஸோ இந்தியா வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் வச்சுருக்கு. என்னென்னா இந்த உலகத்தில் வந்து ரூல் மேக்கிங் கண்ட்ரிஸ்ன்னு சிலது இருக்குது இல்லையா, ஸோ யூஎஸ்லாம் வந்து யூஎஸ் சொல்கிறத மோஸ்ட்லி நிறைய கண்ட்ரிஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டேபிளுக்கு வந்து நாமளும் போகணும்னு வந்து இந்தியா வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் வச்சுருக்கு. ஃபார் எ கண்ட்ரி வித் சச் ஸ்டேட்டட் அம்பிஷியஸ் இட்ஸ் ரெக்கார்ட் ஆன் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் as reflected though events of the last 1 year is deeply disconcerting. ஸோ அதாவது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஆம்பிஷன் வச்சுருக்கிற ஒரு கண்ட்ரி வந்து அதனுடைய ரிலீஜியஸ் ஃப்ரீடமில் கிடைக்கிற ரிப்போர்ட் வந்து கடைசி 1 இயராக நடக்கிறத வச்சு பார்க்கும்போது இதை வந்து ஒரு இந்த கனவை வந்து துண்டிச்சிடுமோ, டிஸ்கான்சென்ட்ரிங்னா துண்டிக்கிறதுன்னு அர்த்தம், இந்த கனவை வந்து விடுபட்டு போயிடுமோ இல்லை துண்டித்து விடுமோ அப்படின்னு வந்து ஒரு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். த கேட்டலாக் ஆஃப் ரிலீஜியஸ் வயலன்ஸ், incitement and weakening of rule of law in several parts of country remains an unsettled fact அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா, த கேட்லாக் ஆஃப் ரிலீஜியஸ் வயலன்ஸ், ஸோ இந்த மதங்கள் மீதான கலவரங்களுடைய பட்டியல், இன்சைட்மெண்ட் தூண்டுதல், அண்டு விரிக்கனிங்னா வந்து அழிக்கிறது இல்லை மீறது, அப்படின்னு விக்ரனிங் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் அந்த லாவை பிரேக் பண்ணுறது, இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்களுடைய லிஸ்ட்டு வந்து ஏறிக்கிட்டே போகுது. இது வந்து ஒரு அன்செட்டிலிங் ஃபேக்டாக வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். த பார்ட்டிஷன் நேச்சர் ஆஃப் த ரூலிங் டிஸ்பென்சேஷன் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட் டு விஷ் அவே. பாகுபாடு பார்த்து ஆள்றது. ஸோ இப்போ இருக்கிற ஆளும் அரசாங்கமானது இந்த மாதிரி பாகுபாடு பார்த்துக்கிறத மாற்றிக்குமா, கஷ்டம்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ரெப்புடேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எ கண்ட்ரிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் குளோபல் ஸ்டாண்டிங், பட் பியாண்ட் தட் இன்ஸ்ட்ருமெண்டல் பெர்ஸ்பெக்டிவ், ரூல் ஆஃப் லா அண்ட் கம்யூனல் ஹார்மோனி ஆர் எசென்ஷியல் ஃபார் எனி ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா, ரெப்புடேஷன்றது அதாவது நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது இல்லையா, நம்ம கண்ட்ரிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து பாதுகாத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் கண்ட்ரியோடைய எக்கனாமிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அது மட்டும் கிடையாது, குளோபல் ஸ்டாண்டிங் பட் பியாண்ட் தட், ஸோ அதையும் தாண்டி இன்ஸ்ட்ருமெண்டல் பெர்ஸ்பெக்டிவ், ரூல் ஆஃப் லா அண்டு கம்யூனல் ஹார்மோனி. ஸோ பெர்ஸ்பெக்டிவ்னால் முற்போக்கு அப்படின்னு, முன்னோக்கி சிந்தனை அப்படின்னு வந்து சொல்லலாம். ரூல் ஆஃப் லான்னா தெரியும் நமக்கு. ஸோ அண்டு கம்யூனல் ஹார்மோனினா வந்து ஸோ மதங்களுக்கு இடையிலான ஒரு அமைதித்தன்மை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆர் எசென்ஷியல் ஃபார் எனி ஃபங்க்ஷனிங். ஸோ ஒரு ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸிக்கு ஸோ கம்யூனல் ஹார்மோனின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலை முடிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்தியாவில் வந்து கடைசி ஒரு வருடமாக வந்து இந்த மத ரீதியான தாக்குதலும் கலவரங்களும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த USCIRF சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேரை சம்பாரித்து தருது. ஸோ அதனால் வந்து இதை நம்ம வந்து சீக்கிரம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் நிறையவே டிஃபிகல்ட்டான வெக்காபுலரிஸ் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம பிளாக் போர்டு ரிவ்யூ இதுக்கப்புறம் வரப்போகுது, இதை பாருங்கள்.
ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணணும்னா அதுக்கு முழுக்க முழுக்க உங்கள் சப்போர்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே, டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கும் விதமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை பாய். சைனிங் ஆஃப் ஜாவேஸ்.